ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழகத்தில் நடக்கவிருக்கும் அதிமுக்கிய நிகழ்வுகளை நமது நியூஸ் 7 தமிழ் செய்தியறையிலிருந்து செய்தியாளர் சாம்வேல் எபினேசர் வழங்க கேட்கலாம். சாம்வேல் எபினேசர், வணக்கம். இன்று ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். அது தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. மோகன், இன்றைய தினம் அதாவது ஏற்கனவே சட்டப்பேரவையில் கூட்டத்தொடரின் போது மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு தீர்மானமானது கொண்டு வரப்பட்டிருந்தது. குறிப்பாக ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பங்கு வேண்டும் என்ற ஒப்புதலானது தீர்மானமானது கொண்டு வரப்பட்டு தற்பொழுது அது ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் ஆளுநர் ரவி அவர்கள் இந்த மாற்றுத்திறனாளிக்கு ஆன இந்த ஊராட்சி அமைப்புகளில் அவர்களுக்கு பங்கு உள்ள என்ற இந்த மசோதாவுக்கு அவர் ஒப்புதலானது வழங்கியிருக்கிறார். இதுடன் சேர்த்து மேலும் 2 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், தமிழகத்தில் விரைவில் தொடங்கப்பட உள்ள தூய்மை மிஷன் துறைக்கான அனைத்து செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருந்தார். தொடர்ந்து நியூஸ் 7 தமிழில் உயிர்கொல்லி குப்பை என்ற ஒரு செய்தியை முன்னெடுத்து இப்போது தமிழக அளவில் பெரிய பேசுபொருளாகி இருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக மோகன், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று தினம் இந்த தூய்மை மிஷன் என்ற திட்டத்தை விரைவில் துவங்குள்ளதாக அவர் அறிவித்திருந்தார். குறிப்பாக நியூஸ் 7 தமிழ் மூலமாக உயிரை கொள்ளும் குப்பைகள் என்ற தொடர்ச்சியாக செய்திகளை நாம் வெளியிட்டு வந்தோம். இதை தொடர்ந்து தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த ஒரு தூய்மை மிஷன் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். குறிப்பாக இதில் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை பார்த்தோமானால், அதாவது ஒரு நகரம் தூய்மையாக இருப்பது அரசுக்கு மற்றும் அரசு சார்ந்த ஊழியர்களுக்கு, தூய்மை பணியாளருக்கு மட்டுமல்ல, அதை பொதுமக்களும் கவனமாக பொறுப்புடன் இதை கையாள வேண்டும் என்றும், அதே போல நம் நகரம் முதன்மையான நகரமாக வர வேண்டும் என்றால் இந்த தூய்மை மிஷனில் அனைவரும் தாங்கள் போடக்கூடிய குப்பைகள் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று தரம் பிரித்து போட வேண்டும் என்று அவர் தனது பதிவின் வாயிலாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த தூய்மை மிஷன் மூலமாக தமிழகம் முழுவதும் தூய்மையான நகரமாக மாற வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மோகன், சாமுவேல், பூந்தமல்லி முதல் பரந்தூர் வரை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பல போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் பரந்தூர் டு பூந்தமல்லிக்கு மெட்ரோ ரயில் சேவைக்கான 2ஆம் கட்ட பணிக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கப்படுகிறது. இப்போ தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக மோகன், அதாவது தற்பொழுது பூந்தமல்லியிலிருந்து பரந்தூர் வரை செல்வதற்கான மெட்ரோ ரயில் திட்டமானது தற்பொழுது தமிழக அரசு அந்த பணிகளுக்கான ஒப்புதலானது வழங்கியிருக்கிறது. குறிப்பாக பரந்தூரில் விரைவில் விமான நிலையமானது அமைக்கப்பட இருக்கிறது. இதற்கு அதுக்கான பணிகளும் தற்பொழுது விரைவாக துவங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 2ஆம் கட்ட இந்த மெட்ரோ பணிகளானது நடைபெற தற்பொழுது அரசு ஒப்புதலானது வழங்கியிருக்கிறது. குறிப்பாக 52.99 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த மெட்ரோ ரயில் பாதையானது அமைக்கப்பட இருக்கிறது. முதல் கட்டமாக அதாவது சுங்குவாசத்திரம் வரை, அதாவது 27.9 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த பாதையானது அமைக்கப்பட்டு இதில் 8,779 கோடி ரூபாய் செலவில் இந்த பணிகளானது துவங்கப்பட உள்ளதாக மெட்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், கோடை விடுமுறை முடிந்த பிறகு தமிழகம் முழுவதும் நேற்றைய தினம் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மாணவர்களின் கல்வியை மேம்படுத்தும் வகையில் ஏதேனும் புதிய திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதா? கண்டிப்பாக மோகன், நேற்றைய தினம் கோடை விடுமுறை முடிந்து 2025-2026 கல்வி ஆண்டுக்கான, அதாவது நேற்றைய தினம் பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழக அரசு சார்பாக அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய ஆங்கில திறனை மேம்படுத்த வேண்டும் என்று சிறப்பு திட்டமானது செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழக அரசு அதாவது பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இணையாக தங்களது ஆங்கில திறனை மேம்படுத்த வேண்டும் என அரசு நடுநிலை மற்றும் துவக்கப்பள்ளி, அதாவது 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பு, அதாவது செயலி மூலமாக அவர்களுக்கு இந்த ஆங்கிலம் பயிற்சியானது அளிக்கப்படும் எனவும் தமிழக அரசு சார்பாக இந்த மாணவர்களுடைய ஆங்கில திறனை மேம்படுத்த ஒரு புதிய திட்டமானது அமுல்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், இந்த கல்வியாண்டுல பள்ளி மாணவர்களுக்கு ஆங்கில வழி கல்வியில புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் புதிய நீதிபதி பதவியேற்கிறார். அது குறித்த ஒரு முழுமையான விவரங்களை சொல்லுங்க.
கண்டிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொறுத்தவரை கர்நாடகா மாநிலத்திலிருந்து, அதாவது தற்பொழுது புதிய நீதிபதியாக தற்பொழுது பதவியேற்றிருக்கிறார். குறிப்பாக அதாவது கர்நாடகா நீதிமன்றத்தில் பணியாற்றி வந்த ஹேமந்த் சந்தர் கவுடர் என்பவர் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றிருக்கிறார். இவருடன் அதாவது 60 நீதிபதிகள் தற்பொழுது பணியில் இருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் இன்னும் 15 நீதிபதிகளுக்கான பணியிடம் காலியாக உள்ளதாகவும் தற்பொழுது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் அந்த பணியிடத்திற்கான நீதிபதிகளும் பணியமர்த்தப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்கது மோகன். உயர்நீதிமன்றத்தின் புதிய நீதிபதியாக ஹேமந்த் சந்தர் கவுடர் பதவியேற்கவிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல். தமிழகத்தில் மழைப்பொழிவு குறைந்துள்ள நிலையில் மீண்டும் வெப்பசலனம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக தமிழகத்தில் தற்பொழுது மழை பெய்ய அதாவது குறைவான சூழ்நிலை நிலவி வருவதாக சென்னை அதாவது வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருந்தது. குறிப்பாக தமிழகத்தில் அதாவது வீச இருக்கும் மேற்கு திசை அதாவது காற்று வேக மாறுபாடு காரணமாக தற்பொழுது இந்த மழை பெய்ய வாய்ப்பு குறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இதனால் அடுத்த 2 தினங்களுக்கு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இந்த வெப்பமானது அதிகரித்து காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே தற்பொழுதுதான் இந்த கத்திரி வெயிலானது நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் அதாவது ஏற்கனவே இந்த வெப்பம் உடைய தாக்கம் அதிகரித்திருந்தது. ஏன்னா கடந்த 2 தினங்களாகவே அதாவது தமிழகத்தில் இந்த வெப்பத்தின் தாக்கம் அது 100 டிகிரி கடந்திருக்கக்கூடிய சூழலில் இன்னும் 2 தினங்களுக்கு இந்த வெப்பம் ஆனது அதிகரிக்கக்கூடும் எனவும் வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது மோகன். தமிழகத்தில் வெப்பச்சலனம் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் விழா ஒன்றில் பேசிய நடிகர் கமலஹாசன் தமிழிலிருந்து பிறந்ததே கன்னடம் என கூறிய நிலையில் அவரின் தக்லை படத்தை கர்நாடகாவில் வெளியிட கண்டன அமைப்புகள் கன்னட திரைப்பட வர்த்தக சபைகளும் தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக முழு விவரம் என்ன? இன்றைய தினம் விசாரணை நடைபெறவிருக்கிறது. கண்டிப்பாக மோகன், அதாவது அண்மையில் நடிகர் கமல்ஹாசன் அவர் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய படமானது தக் லைஃப். இந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவின் போது கமல் பேசியிருந்தார் தமிழ் மொழியிலிருந்தான் கன்னட மொழி பிறந்தது என்று அவர் பேசியது பெரும் சர்ச்சையை அதாவது கன்னட மக்கள் மத்தியில் ஒரு கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஏனென்றால் கன்னட அமைப்புகளும் மற்றும் அதே போல கன்னட திரையுலகத்தை சார்ந்தவர்களும் கமலஹாசன் பேசிய இந்த வார்த்தையை அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் மற்றும் திரும்ப பெற வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்திருந்தார். நிலையில் தற்பொழுது ராஜ்கமல் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் இவர்கள் சார்பாக இன்றைய தினம் கனடா ஹைகோர்ட்டில் இந்த படத்தை வெளியிட உரிய பாதுகாப்பானது வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் மனு தாக்கலானது செய்திருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் இந்த படத்தை வெளியிடக்கூடாது என கன்னட அமைப்புகளும் மற்றும் அதே போல கன்னட திரையுலகத்தினரும் கடும் எதிர்ப்புகளானது தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் கமலஹாசன் பேசியிருக்கக்கூடிய இந்த வார்த்தை அவர் திரும்ப பெற வேண்டும் மற்றும் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர். ஆனால் உலகமெங்கும் இந்த படமானது வருகின்ற 5ஆம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த படத்திற்கு உரிய பாதுகாப்புகளானது திரையரங்கில் போடப்பட வேண்டும் என்று கமலஹாசன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது மோகன். ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம், பள்ளிகளில் ஆங்கிலத்தில் முக்கியத்துவம் மற்றும் பூந்தமல்லி டு பரந்தூர் வரையிலான மெட்ரோ 2ஆம் கட்ட பணி தொடர்பான தமிழகத்தின் அதிமுக்கிய நிகழ்வுகளை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.